வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சாய்னிகா சமையல். இன்றைக்கி நம்ம சாய்னிகா சமையல் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சிம்பிளான ஸ்வீட் ரெசிபி தாங்க. இந்த ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சாய்னிகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்வீட் செய்கிறதுக்காக நான் இன்றைக்கி பாலை காய வச்சுருக்கேங்க. இப்போது அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கிறேன். அதில் 1 டம்ளர் அளவுக்கு நம்ம பால் சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் பாலுக்கு 1/2 டம்ளர் ரவை என்பது கரெக்டான அளவாக இருக்குங்க. இப்போ இதில் 1/2 டம்ளர் ரவை சேர்த்துக்கலாம். இது வறுக்காத ரவை தாங்க. சேர்த்துட்டு அந்த பாலோடி நல்லா அந்த ரவையை நம்ம கலந்து விட்டுறலாம். பாருங்கள், இந்த மாதிரி கரண்டியால் கட்டிகளெல்லாம் உடச்சி விட்டு நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கலாங்க. அந்த ரவை பார்த்திங்கன்னா அந்த பாலிலேயே நல்லா வெந்து வருங்க. அந்த அளவுக்கு நம்ம இப்படி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாங்க. 3 பொருள் நம்ம வீட்டில் இருந்தால் போதும். நீங்கள் சூப்பராக அந்த ஸ்வீட்டை செஞ்சு அசத்தலாங்க. பாருங்கள், இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டாச்சு. பாலெல்லாம் நல்லா சுண்டி வந்துருச்சு பாருங்கள். ரவையும் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போது 2 ஏலக்காயை நான் தட்டி இதில் சேர்த்துருக்கிறேன் வாசனைக்காக. சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுறலாம். பேனில் ஒட்டாமல் வரணுங்க, அந்த அளவுக்கு நம்ம இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போது இனிப்புக்காக நான் இன்றைக்கி நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கிறேன். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம கலந்து விட்டுறலாம். அந்த ரவை கூட இந்த நாட்டு சர்க்கரை அந்த நெய் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணுங்க. அந்த அளவுக்கு நம்ம இதை கலந்து விட்டுறலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கரண்டி வச்சு நல்லா அழுத்தி கலந்து விட்டுறலாம். இப்போ இதில் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு ஃபுட் கலர் சேர்க்குறேங்க. இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம். சேர்த்துட்டு அதையும் நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இன்னும் ஒரு 1/4 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேங்க. மொத்தமே 1/4 ஸ்பூன் நெய் தாங்க இதுக்கு தேவைப்படும். இப்போ கரண்டியால் நல்லா கலந்து விட்டுறலாம். பாருங்கள், பேனில் எதுவும் ஒட்டவே இல்லை, நல்லா வந்திருக்குது. இப்போ இதை ஒரு பிளேட்டில் நான் நெய் தடவி வச்சுருக்கேங்க. அந்த பிளேட்டில் இதை நம்ம தட்டி வச்சிடலாம். பாருங்கள், தட்டிட்டு நல்லா ஒரு ஸ்பூனால் இந்த மாதிரி சமன்படுத்திக்கலாங்க. அந்த ஸ்பூனில் நம்ம கொஞ்சம் நெய் தடவிட்டு சமன்படுத்தலாம். இல்லை அப்படின்னா ஸ்பூனில் ஒட்டிகிட்டே இருக்கும். இப்போ இது ஒரு 1 மணி நேரம் நல்லா ஆறட்டுங்க. ஆற விட்டு அதுக்கப்புறமா நம்ம பீஸ் போட்டுக்கலாம். இப்போ நல்லா ஆறிருச்சு. இப்போ நம்ம இதை நமக்கு வேணுங்கிற ஷேப்பில் பீஸ் போட்டுக்கலாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சுவையான பால் ரவை பர்பி ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிருச்சு பாருங்கள். இப்போ நான் இதுக்கு மேலே கேஷ்யூ வைக்கிறேங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சுவையான ஸ்வீட் சூப்பராக ரெடி ஆயிருச்சு. நீங்களும் இந்த மாதிரி ஸ்வீட்டை வீட்டில் செஞ்சு பாருங்கள். நாங்கள் இப்போ இந்த ஸ்வீட்டை சாப்பிட போகிறோம். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சாய்னிகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு மற்றும் ஒரு புது ரெசிபியோடு நம்ம சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.